ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் சேமிப்புலகம். சேமிப்புலகங்கிற என்னோட யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து திருச்சி பீமா ஜுவல்லரியில் இருக்கக்கூடிய தங்க நகை சேமிப்பு திட்டங்களை பற்றி பார்ட் 1 பார்ட் 2 வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அந்த வீடியோஸ் பாருங்க. அதுக்கான லிங்க் நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல தரேன். இன்னைக்கும் நம்ம திருச்சி பீமா ஜுவல்லரியில் இருக்கக்கூடிய தங்க நகை சேமிப்பு திட்டத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க அது என்ன திட்டம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற திட்டம் பார்த்தீங்கன்னா செய்குலி சேதாரம் ஜிஎஸ்டி இல்லாம தங்க நகை வாங்கக்கூடிய திட்டத்தை பத்தி தான் பார்க்க போறோம். திட்ட காலம் பாத்தீங்கன்னா 15 மாதங்கள். அதாவது 15 மாதங்கள் வந்து தொடர்ந்து இந்த திட்டத்துல நீங்க வந்து பணம் செலுத்திட்டு வரணும். திட்ட தொகை பாத்தீங்கன்னா மாதம் 1000 ரூபாயில இருந்து நீங்க கட்டலாம். அதாவது 1000 ரூபாயில இருந்து 2500, 5000, 10,000 சொல்லிட்டு உங்களால முடிஞ்ச அமௌண்ட்டை இந்த திட்டத்துல நீங்க மாதம் செலுத்திட்டு வரலாம். கட்டுற தொகைக்கு ஏற்ப அவங்க வந்து பரிசு பொருள் தராங்க. பரிசு பொருள் பாத்தீங்கன்னா 1000 ரூபாயில இருந்து 1 லட்ச ரூபாய் வரைக்கும் அவங்க வந்து பரிசு பொருள் வச்சிருக்காங்க. இப்ப நீங்க ஒரு மாதம் ஒரு 1000 ரூபாய் கட்டுறீங்க அப்படின்னா இந்த 1000 ரூபாய்க்கு ஒரு 3 விதமான பரிசு பொருள் இருக்கு. 1000 ரூபாயில இருந்து 1 லட்ச ரூபாய் வரைக்கும் நீங்க கட்டக்கூடிய அமௌண்ட்டுக்கு அவங்க ஒரு 3 விதமான பரிசு பொருள் வச்சிருப்பாங்க. அந்த 3 விதமான பரிசு பொருள்ல இருந்து ஒரு பரிசு பொருளை நீங்க சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். நீங்க கட்டுற தொகையை பாத்தீங்கன்னா அவங்க வந்து கிராமா வர வச்சு தராங்க. இப்ப பாத்தீங்கன்னா தங்கத்தோட விலை வந்து நாளுக்கு நாள் வந்து அதிகரிச்சுட்டே போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க தொகையா வர வைக்கக்கூடிய திட்டத்துல ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பெருசா பெனிஃபிட்ஸ் இருக்காது. இந்த மாதிரி தங்க நகை சேமிப்பு திட்டத்துல ஜாயின் பண்ற மாதிரி இருந்தீங்கன்னா கிராம வர வைக்கக்கூடிய திட்டத்துல ஜாயின் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் இருக்கும். என்னோட சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ் எல்லாம் நீங்க வந்து உடனே பார்க்கணும் அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். உடனே என்னோட வீடியோஸை நீங்க பார்க்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா 15 மாதங்களுக்கு பிறகு நீங்க கட்டக்கூடிய அமௌண்ட் எவ்வளவோ அந்த அமௌண்ட்டை வந்து அவங்க கிராமாவே வந்து உங்களுக்கு வர வச்சுக்கிட்டே வருவாங்க. உங்க அக்கௌண்ட்ல எவ்வளவு கிராம் சேர்ந்திருக்கோ அந்த கிராமுக்கு பாத்தீங்கன்னா 18% வரைக்கும் செய்கூலி சேதாரம் இல்லாம நீங்க தங்க நகை வாங்கிக்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஸ்கீம்ல வந்து ஜிஎஸ்டி கிடையாது. நான் திருச்சியில இருக்கக்கூடிய பீமா ஜுவல்லரியில போயிட்டு இந்த ஸ்கீம்ல வந்து நான் ஜாயின் பண்ணும்போது நான் அவங்க கிட்ட என்ன கேட்டேன்னா இந்த ஸ்கீம்ல மட்டும் எப்படி வந்து ஜிஎஸ்டி கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த ஸ்கீம்ல வந்து ஜிஎஸ்டி வந்து உண்டு, பட் ஆனா வந்து நம்ம பே பண்ண வேண்டியது இல்லை. அதாவது பெரும்பாலும் பாத்தீங்கன்னா எல்லா விதமான நகை கடையிலயும் பாத்தீங்கன்னா 11 மாதங்கள் தான் வந்து ஸ்கீம் இருக்கும். இங்க வந்து 15 மாசம் இருக்கிறதுனால அவங்க வந்து அவங்களே வந்து ஜிஎஸ்டியை கட்டிப்பாங்க, நம்ம கட்ட வேண்டியது இல்லை. ஸோ அப்போ பாத்தீங்க அப்படின்னா செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி எதுவுமே நம்ம கட்டுற மாதிரி இருக்காது. 18% வரைக்கும் வந்து நம்ம வந்து சேதாரமும் கட்ட தேவையில்ல, செய்கூலி ஜிஎஸ்டி எதுவுமே வந்து கட்ட தேவையில்ல. அதே மாதிரி இந்த ஸ்கீம்ல வந்து இன்னும் ஒரு முக்கியமான ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ் புக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசதி இருக்கு. அது என்ன அப்படின்னா இப்ப மாதம் நீங்க 1000 ரூபாய் கட்டுற ஸ்கீம்ல வந்து ஜாயின் பண்றீங்க. அதாவது மாசம் 1000 ரூபாய் கட்டலாம்னு சொல்லிட்டு இந்த ஸ்கீம்ல ஜாயின் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க 15 மாசத்துக்கு வந்து 15,000 கட்டணும். அந்த 15,000 நீங்க வந்து ஒன் டைம் பேமெண்டாவே நீங்க வந்து கட்டிக்க முடியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொரு விதமான ஒரு பெனிஃபிட்டும் இருக்கு. அதாவது நீங்க இந்த 1000 ரூபாயை வந்து இந்த 1000 ரூபாய் கட்டினீங்க அப்படின்னா மாசம் 15,000 கட்டணும்ல. இந்த 15,000 நீங்க வந்து ஒன் டைம் பேமெண்டாவும் கட்டலாம், மாசமும் கட்டலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 3 மந்த்ஸுக்கு ஒரு தடவை, 5 மாசத்துக்கு ஒரு தடவை, 6 மாசத்துக்கு ஒரு தடவை, அந்த மாதிரி நீங்க பிரிச்சு எப்படி வேணாலுமே இந்த திட்டத்துல வந்து பணத்தை வந்து நீங்க செலுத்திட்டு வரலாம். நீங்க செலுத்தும் போது எவ்வளவு அமௌண்ட் இருக்கோ அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ப அவங்க வந்து கிராமாவே உங்களுக்கு நீங்க வந்து இப்ப 1000 ரூபாய் கட்டுறீங்கன்னா அன்னைக்கு கோல்ட் ரேட் என்ன இருக்கோ அந்த கோல்ட் ரேட்ல நீங்க கட்டக்கூடிய 1000 ரூபாய்க்கு அவங்க வந்து கிராமாவே வந்து வர வச்சு கொடுத்துருவாங்க. மாதம் வந்து நீங்க 1000 ரூபாய் கட்டினீங்க அப்படின்னா 15 மாசத்துக்கு வந்து 15,000 ரூபாய் கட்டணும். 21/1/2025 அன்னைக்கு ஒரு கிராமோட விலை பாத்தீங்கன்னா 7,450 ரூபாய் இருக்கு. இதை வச்சு நான் உங்களுக்கு சும்மா ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் கால்குலேட் பண்ணி போட்டிருக்கேன். அப்போ வந்து உங்களுக்கு 15 மாசம் கழிச்சு நீங்க கட்டக்கூடிய 1000 ரூபாய்க்கு அவங்க கிராமா வர வைக்கும் போது உங்களுக்கு 2.013 கிராம் கிடைச்சிரும். இந்த 2.013 கிராமம் வந்து அவங்க வந்து உங்களுக்கு புக்ல வந்து வர வச்சு கொடுத்துருவாங்க. நீங்க 15 மாசம் கழிச்சு போய் 18% வரைக்கும் செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி இல்லாம நீங்க வந்து தங்க நகை வாங்கிக்க முடியும். இந்த ஸ்கீம்ல வந்து உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்ல பாக்குறேன். தேங்க்யூ.